காஸ்ட் ஷீட்ல சம் நம்பர் 32 தான் பார்க்க போறோம். From the following information, prepare a cost sheet for the month of December 2005. ஸோ டிசம்பர் 2005க்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிசம்பர் வந்துட்டு ஒன் செகண்ட் ஃபர்ஸ்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் டிசம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் கரெக்டாக ஓப்பனிங் ஸ்டாக்கோட ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் க்ளோசிங் ஸ்டாக்கோட ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துட்டாங்க. Purchase of raw materials, carriage on purchases, work in progress ஓட opening and closing, then sales கொடுத்துட்டாங்க, direct wages and non-productive wages, direct expenses, factory overheads, admin overheads, selling and distribution overheads. ஓகேவா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம காஸ்ட் ஷீட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் வேணும். கரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டுக்கு நம்ம ஃபார்முலா என்ன? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000. தென் பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 21,900. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தா நம்ம அதையும் வந்துட்டு பர்ச்சேசஸ் கூடவே ஆட் பண்ணிக்கணும். தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 26,200. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சம் பண்ணிக்கலாம். ஓகே 48,000 வந்திருக்கு. ஸோ இந்த 48,000லேருந்து இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கிடச்சிரும். ஓகே, தென் இந்த ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூமில் நம்ம டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும். டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, தென் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டேரக்ட் வேஜஸ் பார்த்தீங்கன்னா 17,200, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 1,200. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? டோட்டல் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 18,400 வருது. இதை நம்ம ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், 40,200. அடுத்தது இப்போ இந்த ப்ரைம் காஸ்ட் கூட நம்ம ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒர்க் காஸ்ட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 8,300, நான் ப்ரொடக்டிவ் வேஜஸும் நமக்கு ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸில் தான் வரும். தென் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், தென் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஓப்பனிங்கை நம்ம ஆட் பண்ணணும், க்ளோசிங்கை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 9,100. ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ண வேண்டியதை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ண வேண்டியது 8,300 ப்ளஸ் 800 ப்ளஸ் 8,200, 17,300. அது கூடவே இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸை சப்ராக்ட் பண்ணிடலாம். பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 8,200 வரும். ஸோ இது கூட இப்போ நம்ம வந்துட்டு அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அந்த டிசம்பர் மந்த்துக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்றது கிடச்சிரும். ஸோ அட்மின் ஓவர்ஹெட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் 3,200 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 8,200லேருந்து இந்த ஒன் செகண்ட் ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைம் காஸ்ட் ப்ளஸ் 17,300 ஆட் பண்ண வேண்டியது ப்ளஸ் 9,000 மைனஸ் 9,100, 48,400 தான் நம்மளோட ஒர்க் காஸ்ட். இதில் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் 3,200 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 48,400 ப்ளஸ் 3,200, 51,200 தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதில் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ளஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸை பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 17,300 minus closing stock of finished goods 15,700. So 17,300 minus 15,700 பண்ணோம்னா 1,600. So 51,600 plus 1,600 பண்ணோம்னா நமக்கு வந்து 53,200 வருது. இதுதான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஃபினிஷ்டு குட்ஸோட காஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கிடைக்கும். இதில் நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ண போகிறோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவோ தெரிஞ்சிடும். 53,200 ப்ளஸ் இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் 4,200. டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு? 57,400 வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம சேல்ஸை வந்துட்டு நம்ம என்ன சேல்ஸ் இந்த இயரோட சேல்ஸ், அதாவது இந்த மந்தோட 70,300 அதை நம்ம போட்டுட்டு அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸை வந்துட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14,900. ஓகேவா?
ஸோ ப்ராஃபிட் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் 2005 equals to rupees 14,900. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.